அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ தெரியவில்லையே, கேட்டாயா? அதை பற்றி உங்களிடம் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக தெரிகிறது. சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. மகாராஜா, இளங்கொடி போன்ற பெண்ணே, நீ யார்? அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? உமக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, எம்மை யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலக வியக்கும் வண்ணம் ஒரு புறாவிற்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவின் கன்றை தேர்காலில் ஏற்றிக் கொண்ட அதே தேர்காலில் தன் மகனை கொன்ற மனுநீதி சோழன் பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவிற்கு நீ இன்னும் பதில் கூறவே இல்லையே. அதை விட்டு விட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, எமது நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய சிறப்புமிக்க மன்னர்களின் ஊர் தான் எமது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினையுடைய மாசாத்துவான் என்பவரின் மகனாகிய கோலவனின் மனைவி நான். என் பெயர் கண்ணகி. ஓ, இப்பொழுது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் அண்ணா, என் கணவரை இகழ்ந்து பேச உமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊர்வினை பயனால் உமது ஊருக்கு எமது கால் சிலம்பை விற்க வந்த என் கணவன் அநியமாக கொண்டு விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்ற அப்து ஏற்புடையது, அப்து அறநெறியும் ஆகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் அறம் என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவர் கல்வன் அல்ல. அவனிடம் இருந்த கல் சிலம்பு அரசுக்குரியதல்ல, அச்சிலம்பு என்னுடையது. அதன் இணை சிலம்பும் இதோ என்னிடம் உள்ளது. பெண்ணே, நீ சொல்வது உண்மை என்று அரசி கூறிய அச்சிலம்பின் பலம் முதுக்கலால் ஆனது. ஆண்டோன் நிறைந்த இந்த அவைந்த நிலையை அனைவருக்கும் உணர்த்துகிறேன். யாரெங்கே கோலிடமிருந்து கைப்பற்றிய அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. பெண்ணே, இதோ உன் கால் சிலம்பு. நீதி தவறாதவர் என்று போர்படும் மன்னனே, ஒரு தவறு செய்யாத என் கணவரை அநியாயமாக கொன்றது உனது அரணருக்கும் இடுக்கும் இதோ மெய்ப்பிக்கிறேன். தவறிழைத்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெருமிழை செய்தேனே. யானோ அரசன், யானை கல்வன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே. இனிமேல் எனக்கு பெண் கொன்ற கூட எதற்கு? செங்கோவன் என் வாழ்நாள் முடிவதாக. அரசே, படித்த பாட பகுதியை இப்போது நாடகமாக நமக்கு நடித்து காட்டியுள்ளனர். இந்த மாணவ செல்வங்களுக்கு ஒரு நடவ கரகோஷை எழுப்பலாமா? நன்றி. அடுத்தபடியாக மணப்பாறை மாடு கட்டி என்ற பாடலுக்கு